அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு செல்வ வீடணன்கிற தலைப்பிலே விபீஷண சரணாகதியை பற்றியதான இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். இன்றைக்கும் ஒரு 15 நிமிடங்கள் காலதாமதமாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். நீங்கள் ஊர் பேரே அடையார்னு வச்சுட்டு சரியான நேரத்திற்கு வந்து அடைவார் என்று எங்கனம் எதிர்பார்க்கலாம். அதனால் வரச்சே நினச்சிட்டேன், நேரத்திற்கு வந்தடையார், அதுதான் அடையார். அதனால் இது என்னுடைய பிழை என்று கருத மாட்டேன். அடைவார்னு பேர் இருந்தால் சரியாக வந்திருப்பேன். அது அடையார்னு பேர் இருக்கிறதுனாலே காலதாமதம் ஆகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டும். இருந்தாலும் அடியேன் அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன். ஆழ்வார் இந்த ஊர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அது ஏனோ அது திவ்ய தேசத்தில் கொள்ளத்தகுந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமலத்தலர்மகள் கேள்வன் அவர் அடையாரை சேர்ந்தவருங்கிறா போல பாடியிருக்காரோ இல்லையோ. ராமன் தண்டக வனத்திலே பிரவேசித்த காலத்திலே அந்த முனிவர்களிடத்திலே மன்னிப்பு கோரினான்னு நேற்றைக்கு தொடங்கினேன். அதனால் என்னமோ அது நம்ம கூடயும் ஒட்டிகிட்டே இருக்குது. நாமும் அதே போல் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, விபீஷணன் வந்தான். எல்லாவற்றையும் துறந்து ராமனே கதிங்கிற அபிப்பிராயத்தோடே ராமனுடைய சரணாரவிந்தங்களை பெறுவதற்காக கிட்டுவதற்காக வந்து சேர்ந்தான். முறையாக பெருமானுடைய திருவடிகளை பணிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன முறை அப்படின்னால் கிரமம்னு சொல்லுகிறோம். எதை செய்தாலும் கிரமமாக செய்வது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும். வேதம் வல்லார்களை துணை கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். பகவான் விண்ணோர் பெருமான். விண்ணோர்னு சொன்னால் நித்திய முக்தர்கள். வைகுண்டத்தில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறார். அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள். அவள்லாம் எப்பவும் வைகுண்டத்திலேயே இருக்கிறவா. கருமமடியாக இந்த நில உலகத்திற்கு வாராதவர்கள். நாம் எல்லாம் வந்திருக்கோம்னா கருமமடியாக வந்திருக்கிறோம். யாரையாவது பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்தீங்கோன்னு கேட்டால், ஆசைப்பட்டு யார் சுவாமி வந்தா, இங்கே வரணும்னு இருக்குது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தர் ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருந்தார். எல்லாரையும் கூப்பிட்டார். கச்சேரி இருக்குது எல்லோரும் வாங்குவோன்னு கூப்பிட்டுருந்தார். நெருங்கிய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தார். அவர் வரலை. அடுத்த நாள் பார்த்து கேட்டார், ஏன் வரலைன்னு கேட்டார். அவர் சொன்னார், வரதாத்தான் இருந்தேன், அதுக்குள்ளே வேற ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னார். இந்த கஷ்டத்துக்கு பதிலாக இந்த கஷ்டம், வேற ஒரு கஷ்டம்னார். அதுபோல் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம்னால் கர்மங்கள் காரணம். ஆனால் அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள் கர்ம வசப்படாதவர்கள், கர்மம் காரணமாக ஒருபோதும் இங்கே வாராதவர்கள். அவர்களுக்கு நித்தியர்கள்னு பேர். அதுக்கு மேலே முக்தர்கள்னு இருக்கா. அவள் யாருன்னா, பல காலம் இங்கே பிறந்து பிற்பாடு பெருமானிடத்தில் சரணாகதியை பண்ணி பகவானை சென்று அடைந்தவர்கள். அவர்களுக்கு முக்தர்கள்னு பேர். பகவானுக்கு நித்திய முக்தானுபாவியன்னு பேர். நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அனுபவிக்கப்படுகிறவன். வைகுண்டத்துக்கு போனால் இப்படித்தான் நித்தியர்களும் முக்தர்களுமா இருப்பா. அதனால் விண்ணோர் தலைமகன் விண்ணோர் தலைவன்னு பகவான் கொண்டாடப்படுகிறான். அப்போ விண்ணோர் பெருமான் அவனுடைய பாதங்களை பணிய வேண்டும்னு சொன்னால் வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொண்டுதான் செல்ல வேண்டும். இப்போ நேத்தைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன். லக்ஷ்மணனோட ராமன் இருக்கிற இடத்திற்கு விபீஷணன் வந்தான். இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை உண்டு. வாலியை கொன்னுட்டு தனக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னுட்டு சுக்ரீவன் தன்னுடைய ஆசையை ராமனிடத்திலே வெளிப்படுத்தினான். அவன் வெளிப்படையாக சொல்லிட்டான், எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணாவை முடிச்சுட்டு எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துடு. அப்போ லக்ஷ்மணன் ராமனை பார்த்து சொல்கிறான், என்னண்ணா இவன் நம்பத்தகுந்தவனாவே தெரியலையே, இந்த மாதிரி வெளிப்படையாக உடன் பிறந்த அண்ணனை முடிச்சுட்டு எனக்கு ராஜ்யத்தை பெற்றுக்கொடுன்னு கேட்கிறானே, இவனை நாம் எங்கனம் நம்புவது அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறான். இதை கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ராமன் அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாராம், நீ பரதனையே பார்த்து பழகினதுனால
ஊரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரதநாட்டமே இருப்பான்னு நினச்சின்னு இருக்கே, பரதன் ஒருத்தந்தான் பரதநாட்டம் இருப்பான். அதனால் பரதனை போலவே இவர்களும் இருப்பார்கள்னு நினைக்கிறாயே, இப்படித்தான் மீதி எல்லாரும் இருப்பா, ஒரு பரதன் தான் வேறுபட்டு இருப்பான் அப்படின்னு ராமன் சொல்லுகிறார். அப்புறம் சுக்ரீவனிடத்துல சரணாகதி ஆயிற்று. சுக்ரீவனுக்கு பெருமான் வாக்குறுதி தருகிறார், நீ கவலைப்படாதே, நீ வாலியை யுத்தத்திற்கு கூப்பிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆனால் பெரும்பான்மையினர் அறிந்திராத சரித்திரம், முதல் தடவை வாலி சுக்ரீவன் சண்டை, அதாவது ராமன் வந்த பிற்பாடு நடந்த முதல் சண்டை, அதில் ராமன் ஏதும் செய்யவில்லை, ஒரு துரும்ப கூட எடுத்து போடலை, வேடிக்கை மட்டுமே பார்த்தார். சுக்ரீவன் சக்கையாக அடி வாங்கினான். இதுவரைக்கும் வாங்கின அடியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு வாலி அவனை பிளந்து விட்டான். சுருண்டடித்து கீழே ராமனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தவன் கோபத்தோடு ராமனிடத்தில் பேசுகிறான். உன்னால் முடியாத என்றால் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையோ, என்னை எதற்காக நீ வாலியுடன் போரிடச் சொன்னாய், இப்போ பாரு நான் இத்தனை அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இத்தனைக்கும் சுக்ரீவன் வைத்த பல பரீட்சைகளிலே ராமன் தேறி இருந்தான். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான சரித்திரம். அத்தனை பேரையும் பரீட்சிக்கிறவர் பகவான், அந்த பகவானையே பரீட்சிச்சுட்டான் சுக்ரீவன். அவர் சொன்னார், வாலியை நான் முடிச்சுடுவேன், நீ கவலைப்படாதே. சுக்ரீவன் பார்த்தான், சொல்கிறாரு, செய்வாரான்னு சந்தேகமாக இருக்குது. நான் கூட தான் சரியாக 7 மணிக்கு இன்றைக்கி வந்துடுவேன்ட்டு நேற்றுக்கு போனேன், செஞ்சேன், நான் முடியலையோ இல்லையோ. அதை போல இவர் சொல்கிறார், செய்வாரான்னு தெரியலையே, நாளைக்கு நிச்சயமாக 7 மணிக்கு வந்துடுவேன். ஒரு காரணம் இருக்குது, பையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று இவ்வளோ பை கொண்டு வரல, இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன், இங்கே தான் இருக்க போகிறேன், சென்னையில் தான், அதனால் 7 மணிக்கு வந்துடுவேன், நம்பலாம், எதுக்கும் ஜாக்கிரதையாக அப்படியே சொல்லி வைக்கிறேன். அப்போ ராமன் என்ன சொன்னார், நான் பார்த்துக்கிறேன்னார். சுக்ரீவன் பார்த்தான், நிஜமாக முடியுமா அப்படின்னுட்டு துந்துபியினுடைய உடலை காட்டினான். துந்துபின்னு ஒருத்தர் இருந்தான்பா, ஊன் மல்கி மோடு பருத்தவன், அவனை போல ஒரு பருத்த சரீரம் இருக்கிறவனை பார்க்கவே முடியாது, பெரிய பலசாலி. எங்கள் அண்ணன் அவனை பந்தாடி விட்டான், அவனை கொண்டுட்டு அப்படி தூக்கி அடிச்சான் பாருங்கோ, அவன் எவ்வளோ தூரம் போய் விழுந்தான் தெரியுமா? அந்த உடல் இன்னமும் உயிரற்ற அந்த உடல் இன்னமும் கிடக்கிறது. ராமன் கேட்டார், நான் என்ன பண்ணணும், உயிரற்ற அந்த பிணத்தோடே நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னு கேட்டார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீயும் தூக்கி வீசி எறி, எங்கள் அண்ணன் வீசி எறிந்த தூரத்தை விட அது இன்னும் தள்ளி போய் விழுந்துடுத்துனால் நீ வாலியை கொல்வதற்கு தகுதி உடையவன்னு நான் நம்புவேன்னா. பாவ ராமன் உடனே பண்ணுறேன்னார். நாமளாக இருந்தால் உன் வேலை ஆணுன்னு நீ கேட்டிருக்க, நம்பிக்கை இருந்தால் வா, இல்லைன்னா போயிட்டே இருந்துடுவோம். ஒருத்தர்கிட்ட ஏதோ நான் கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுங்கோன்னா, என்கிட்ட இருக்கு தரேன்னா, எங்கே நீங்கள் முதல்ல காட்டுங்கோ இருக்கான்னு சொன்னால் யார் கொடுக்குறாளோ அங்கேயே போய் வாங்கிக்கோன்னு விடுவார் அவர். அதுபோல் பகவான் அப்படி சொல்லாமல், நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னை அழைத்து கொண்டு போ. துந்துபியினுடைய உடலை பார்த்தான். தன்னுடைய திருவடி பெருவிரலினாலே அதை அப்படியே ஒரு கிழ்றா போலே, அப்படியே அதை எக்கி தள்ளுமா போலே, ரொம்ப லாகவமாக அப்படி தள்ளினார் பாருங்கோ. வாலி தூக்கி அடித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது இன்னும் பல காத தூரம் தள்ளி போய் அந்த உடல் விழுந்தது. சுக்ரீவனை அப்படி பார்த்தார், அவனுக்கு திருப்தியானு பார்த்தா அவன் இப்படி தலையசைச்சுட்டான். இல்லைன்னா ஏன்னு கேட்டார் ராமன். இல்லை வாலி தூக்கி அடித்தப்போ அந்த உடல் நன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அப்போ தான் உயிர் போச்சு, உடலில் எல்லாம் அந்த சக்தியெல்லாம் இருந்தது. இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால வாடி உலர்ந்தார் போல இருக்கு போல் இருக்கு, ஒரு சருகை போல இருந்திருக்கு போல் இருக்கு, அதனால் நீ அனாயாசமாக தூக்கி அடித்து விட்டாய். லக்ஷ்மணன் மனசில் நினச்சுட்டான், எங்கே நீ தூக்கி அடித்து காட்டு அந்த மாதிரி, அது வெறும் சருகு போலேன்னு சொல்லுகிறாயே, நீ செய்து காட்டு. ஆனால் ராமன் சொல்லிவிட்டார், நீ ஒன்றும் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். அடுத்தது ஒரு பரீட்சை வைத்தான். 7 மரங்கள், சால விருட்சம் ஆச்சா மரம்னு சொல்கிறா, அந்த 7 மரங்களை கணையொன்றினாலே வீழ்த்த வேண்டும். சாதாரணமாக பார்க்குறவாளுக்கு என்ன தோன்றும்னால், இது முன்ன வச்ச பரீட்சையை விட சாதாரண பரீட்சையாட்டம் தெரிகிறது. துந்துபியே திருவடி பெருவிரல்னாலே பெருமான் அப்படி எக்கி தள்ளினான், அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்தான்னா அது பெரிய போட்டியாட்டம் இருக்குது. இதனை 7 மரங்களை கணையொன்றினாலே, 14,000 மரக்கர்களை கொன்றவனுக்கு 7 மரங்களை வீழ்த்துவதுங்கிறது கடினமா? ஆனால் அந்த இடத்துல அந்த மரங்கள் எப்படி இருந்ததுன்னா, கோணல் மாணலாக இருந்த மரங்கள். இந்த ஆங்கிலத்தில் ஜிக்ஸாக்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. இப்படியும் அப்படியுமாக இருக்கிற மரங்கள். அந்த பானம் என்ன விட்டால் அது நேராக போய் வேணும்னா அடிக்கும், இந்த மரத்தை அடிச்சுட்டு அந்த மரத்தை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மரத்தை அடிச்சுட்டுலாம் சொன்னாலாம் செய்ய தெரியாது அதுக்கு. அப்படி இருக்கிற மரங்களை ஒரே அம்பினாலே வீழ்த்த வேண்டும். பகவான் பார்த்தார், அந்த வேர்கள்லாம் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு தெரிந்து கொண்டு திரும்பவும் அதே திருவடி பூமியை அழுத்தினார். அந்த வேர்களெல்லாம் இணைத்து ஒரே நேராக வரா போல செஞ்சுட்டு ஒரு அம்பினாலே அடிச்சிருக்காருங்கிறார். அதையும் பண்ணி காண்பிச்சிருக்கார். இத்தனை செய்து முடித்தவர் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்த போது முதல் தடவை ஒரு பார்வையாளனாகவே இருந்து விட்டார். நன்னா அடிவாங்க விட்டார். ஏன் அடிவாங்க விட்டாருங்கிறதுக்கு பின்ன ஒரு காரணம் இருக்கு.
சுக்ரீவன் வந்து திருவடிகளில் விழுந்தான். என்னை ஏன்பா விட்டுட்டேன்னு கேட்டான். ராமன் பொய்யே பேசாதவர்னு சொல்கிறோம் பாருங்கோ, மிகப்பெரிய பொய் அதுதான். நன்னா பொய் பேசுவார், அப்பப்போ பேசுவார். கண்ணன் எப்பவுமே பேசுவார், ராமன் அப்பப்போ பேசுவார். ராமன் என்ன தெரியுமா சொல்லிட்டார் சுக்ரீவன் இடத்துல, எனக்கு யார் சுக்ரீவன் யார் வாலின்னே தெரியல, நீ உங்கள் அண்ணாவை பற்றி எல்லாம் சொன்ன, பார்க்கறதுக்கு முகஜாடை ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நீ சொல்லவே இல்லை, நான் வாலின்னு நினச்சி ஒன்று அடிச்சிட போகிறேனேங்கிற பயத்தினாலேயே ஏதும் பண்ணாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். இது நியாயமான காரணமாக பட்டது. சரி, இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டான் சுக்ரீவன். திரும்ப கூப்பிடுன்னார். எனக்கு பயமாக இருக்கும் உன்னை நம்பி இறங்கிறதுக்குன்னா. இந்த தடவை வாலியை விடமாட்டேன். இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சுப்பேன் யார் வாலி யார் சுக்ரீவன்னு? லக்ஷ்மணனை கூப்பிட்டார், இங்கே வான்னார். கஜபுஷ்பி மாலைன்னு ஒரு மாலை சொல்கிறா. அந்த மாலையை லக்ஷ்மணன் கையில் கொடுத்து நீ போடு அவன் கழுத்துலன்னார். இது ஒன்னொன்றுத்துக்கும் பின்னாடியும் சூக்ஷ்மம் இருக்குது. அதையும் லக்ஷ்மணன் கையாலே அணிவிக்க செய்தான், அதையும் தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் நீ போடுன்னார். அவன் கழுத்தில் மாலையை போட்டான். கழுத்தில் மாலையும் கழுத்துமா இருக்கிறவன் சுக்ரீவன், மாலையும் கழுத்துமா இல்லாதவன் வாலி. வாலியை முடிச்சுட்டார். எல்லாம் அறிந்த பெருமானுக்கு சர்வஜன்னு பெயரெடுத்த பெருமாள். வேதாந்தம் என்ன சொல்றது பகவானை? எஸ் சர்வஜா சர்வவித்துங்கிறது, எல்லாம் அறிந்தவர். அவருக்கு வாலி யார் சுக்ரீவன் யாருன்னு தெரியாதா? ஏன் பொய் சொன்னார்னால், முதல் தடவை ரெண்டு பேரும் சந்திச்சுண்டா பாருங்க. சுக்ரீவனும் ராமனும் சந்தித்து கொண்ட போது சுக்ரீவன் என்ன பண்ணான், மரத்திலேருந்து இலத்தழையெல்லாம் பறித்து ஒரு பாறை மேலே போட்டான். எதிர்க்க இருக்கிற ஒரு பாறையில் அதே போல் ஆசனம் எல்லாம் அமைத்தான். நானும் ராஜா நீயும் ராஜா, நான் வானர ராஜா நீ அயோத்தியா ராஜா, நீ உட்காருன்னு ராமனை உட்கார்த்தி வைத்தான், அமர்த்தினான். ராமன் திரும்பி திரும்பி பார்க்குறார், லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு ஆசனமே போடலை. ராமன் என்ன நினைச்சார், என்னை நிற்க வைத்திருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுத்திருந்தாயேயாகில் நான் மனமகிழ்ந்திருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு பாகவதனை நிற்க வச்சுட்டு நீ எனக்கு ஆசனம் போட்டிருக்க, நீ அபராதம் பண்ணது அபச்சாரம் பண்ணது பாபம் பண்ணது அவனிடத்திலே, பிராயஷ்சித்தம் அவனால்தான் செய்யப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட பாவம் பண்ணலை, என்ன நீ உட்காத்தி வச்சுட்ட, பாகவதன்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்க. பாகவத அபச்சாரம்ங்கிறது ரொம்ப கொடியது. நீ அவனை நிற்க வச்சுட்டியோ இல்லையோ, பிராயச்சித்தம் அவன் கையால்தான் பண்ணப்பட வேண்டும். என் தம்பியை என் சகோதரனை நீ அவமதித்தாய், உன் சகோதரனாலே அவமதிப்புக்கு உள்ளாவாய். இவ்வளவுதான் விஷயம். என் சகோதரனை அவமதிச்சிட்டியோ இல்லையோ, இதுக்கு அடி உன் சகோதரன் உனக்கு கொடுப்பான். அது முடிஞ்சுடுத்து. சரி, அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அவர் கிடைச்சுடுத்து. இப்போ இவாளுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படணுமோ இல்லையோ. ஆனால் ஹனுமான் பாருங்கோ, அதனால தான் அவர் மதி நுட்பத்திலே மதியூகி மிகச்சிறந்த அறிவு படைத்தவர்னு ஏன் சொல்கிறோன்னா, லக்ஷ்மணன் நிற்கிறத பார்த்துட்டு அவர் தான் ஆசனம் போட்டார், நீ உட்காருப்பான்னு சொன்னார் அவர். அப்போவே ஒரு கனிவான பார்வை ஹனுமான் பேரிலே ராமனுடைய பார்வை விழுந்தது. அந்த மாலையை லக்ஷ்மணன் கையால் போட சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிணக்கு தீர்ந்தது, உங்களுக்குள்ள இனிமேல் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னொரு சரித்திரமும் சொல்கிறேன். ராவண வதமான பிற்பாடு சீத்தை வருகிறாள். தீமூட்ட சொல்லி சீத்தையை அதிலே குளிக்க சொல்லுகிறார் பெருமாள். யாரை தீமூட்ட சொன்னார்? லக்ஷ்மணனை சொன்னார். ஏன் லக்ஷ்மணனை சொன்னார்? அவள் பருஷோக்திகளை செய்தது முக்கியமாக லக்ஷ்மணனை குறித்து தான். பருஷோக்தின்னு சொன்னால் தீய சொற்கள், வசவு சொற்கள், கேட்க உண்ணாத கேட்பார் செவிசூடு வார்த்தைகள். அவன் என்ன சொல்லிட்டா லக்ஷ்மணனை பார்த்துட்டு, நீ என்னை அடையணுங்கிறதுல விருப்பம் இருக்கிறவன் போல் இருக்கு, அதனால தான் அண்ணா கூப்பிட்டாலும் நீ போக மாட்டேங்கிறே. மாரீச்சன் அவன் மிமிக்ரி எல்லாம் பண்ணிவிட்டான். ராமன் குரல் எடுத்து ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கத்தினானோ இல்லையோ. லக்ஷ்மணன் என்ன சொன்னார்? தேவேந்திரனே வந்தாலும் அண்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதே, மதனியாரே அன்னையே நீர் பயப்பட வேண்டாம்னா. அவன் என்ன சொல்லிட்டா, ஒரு தம்பி காட்டுக்கு அனுப்பிச்சான், ஒரு தம்பி கூடவே இருந்து என்ன அபகரிக்க பார்க்கிறான், ஒருத்தன் ராஜ்யத்தை அபகரிக்க திட்டம் போட்டான், ஒருத்தன் என்ன அபகரிக்க திட்டம் போட்டிருக்கான் லக்ஷ்மணனை சொன்னாள். பகவான் பார்த்தார், அவனிடத்திலே நீ செய்திருக்கிற அபராதம், அவன் தீ மூட்டுவான், அதிலே நீ குளித்து விட்டு வா. இப்போ இந்த சரித்திரம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ. விபீஷணன் அதனால தான் சுக்ரீவன் பண்ண பிழையை தான் செய்வது கூடாது முடிவெடுத்துட்டார். அதனால தான் எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, எவ்விடத்திலே லக்ஷ்மணனுடன் கூட ராமன் இருக்கிறானோ. என்ன அழகான வார்த்தை சொல்றான் பாருங்கோ. நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நிவேதயத மாம் க்ஷிப்ரம், அங்க இருக்கிற வானர முதலிகளிடத்திலேயும் வேண்டுகிறான், அந்த வானரங்களையும் பார்த்து சொல்லுகிறான். நீங்கள்லாம் சொல்லுங்கோ ராமனிடத்திலே, சீக்கிரமா சொல்லுங்கோன்னா, ரொம்ப சீக்கிரமாக சொல்லுங்க, விபீஷணன் வந்திருக்காங்கிறத விரைவாக சொல்லுங்கள், நான் அவனுடைய திருவடிகளை கடுகப்பற்ற விரும்பி இருக்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக அவன் திருவடிகளை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. என்ன அவசரம், இப்போ தானே வந்திருக்கே, கொஞ்சம் பொறுத்திருக்கல் ஆகாதோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், இல்லை இல்லை மனசை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறான். என்ன கதை? ஒரு குரங்கு
ரொம்ப சேட்டை பண்ணுற குரங்கு. அந்த குரங்கு கள்ளையும் குடித்தது, அந்த குரங்கை தேளும் கடித்தது, அந்த குரங்குக்கு பைத்தியமும் பிடித்தது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே. அப்படிப்பட்ட குரங்கு நாம் தான், வேறு யாரும் கிடையாது. உபன்யாசத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போகணும். அப்புறம் தோணும், போனால் அவர் ஒரு 1.5 மணி காலம் பிடிச்சுட்டு விடுறார். அவ்வளோ நாள் உட்காரணுன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு தெரியாத ராமாயணமா இது வேறு மனசு சொல்லும், நம்மளை பெரிய அறிஞனாக காட்டும். நமக்கு தெரியாத ராமாயணமா, நமக்கு தெரியாத விபீஷண சரணாகதியா, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தானே. சரி போகணும், மாமி ரொம்ப கூப்பிட்டுருக்கா, போகலன்னா தப்பாக நினச்சிப்பாளோ, சரி என்ன பண்ணலாம், சரி ஒரு 1/2 மணி அப்படி போனால் போலவும் இருக்கணும், போகாதா போலவும் இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசத்துக்கு நாம் எத்தனை மனசு மாறிடுறது பாருங்க. இப்போ நீங்கள்லாம் நிச்சயமாகவே நல்லவா, ஸ்திரமான புத்தி படைச்சவான்னு சொல்லணும். ஏன்னா வரணும்னு தீர்மானித்து வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுக்கு நீங்கள் கை தட்டிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது வரணும்னு நாம் நினச்சி நம்ம மனசை ரொம்ப பக்குவமாக அதில் லயிக்க பண்ணி இதை இன்றைக்கி நாம் செய்தாக வேண்டும்னு ஒரு விஷயத்தை இறைவனுடைய அருளாலே செய்து முடிப்பதுங்கிறது இருக்கே, இது நம்ம முயற்சினால் நிச்சயமாக நடக்காது. இருந்தாலும் ஆசை நாம தானே படணும். போதுவீர் போதுமினோன்னு ஆண்டாள் பாடினார். கூடுமனமுடைய ஈர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோன்னு பெரியாழ்வார் பாடினார். பகவானை அடையணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய தகுதி என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, ஆசைன்னுட்டா. நீ ஆசைப்பட்டுட்டா போகும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ அந்த ஆசை இருந்துருத்தோன்னா அவரே கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்துட போகிறார் நம்ம இவ்விடத்திலே. விபீஷணன் அதைத்தான் சொல்கிறான், மனசு ஒரு குரங்க போல இருக்குது, இப்போ ராமன் கிட்ட போன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? கம்பர் பாடுறார் பாருங்கோ. ராவணனை பார்த்து சொல்கிறான், எந்தை நீ தாயும் நீ எம் முன்னி. எதெல்லாம் பகவானை பார்த்து சொல்லணுமோ அதெல்லாம் ராவணனை பார்த்து சொல்லியிருக்கான். பெருமானை சாதாரணமாக நாம் எப்படி பார்க்க வேண்டும்னால், நமக்கு சகலவிதமான பந்துவும் ஆனவர் அவர்தான். எல்லா விதமான உறவும் இறைவன்தான் நமக்கு. இதை முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி. நம்மாழ்வார் பாடுறார், எல்லாம் அவர்தாங்கிறார். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருது கதிஹி நாராயணஹான்னு உபனிஷத்து சொல்லும். எல்லாம் பகவான் தான். இப்போ அந்த வார்த்தைகளை யாரை பார்த்து விபீஷணன் சொல்கிறான் பாருங்க. எந்தை நீ தாயும் நீ, எனக்கு தகப்பன் நீதான், என் தாயும் நீதான், எம் முன்னி எனக்கு முன்னே வந்தவன் நீ, தமையனாராக இருக்கிறவன். தமையனாருங்கிறவர் தகப்பனாருக்கு சமம். தவ வந்தனை தெய்வம் நீ, இவ்வளவுதானா, எனக்கு தெய்வமாக இருக்கிறவனே நீதான், வந்திக்க தகுந்த தெய்வம் நீ, மற்றும் முற்றும் நீ, எனக்கு எல்லாம் நீதாங்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? ராவணனை பார்த்து சொல்கிறான். நான் விபீஷணனை கேட்டேன், ஸ்தோத்திரம் ரொம்ப நன்னா பண்ணுறேன், ஆனால் யாரை பார்த்து பண்ணணுமோ அவனை பார்த்து பண்ணாமல் இவனை பார்த்து பண்ணிட்டு இருக்கியே, ராவணனை பார்த்து சொல்லிட்டு இருக்கியே, ஏன் அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறத அவன் கேட்கணும்னா இப்படிலாம் கொண்டாடினா கேட்பானோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம்ங்கிறான். உலகம் அப்படித்தானே. முதல்ல ஒரு பனிக்கட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான்னு இருக்கும் இல்லையோ. சரி, இப்படிலாம் சொன்னாலாவது இவன் நமக்கு ஹிதம் சொல்லுகிறான். ஹிதம் பிரியம்னு 2 உண்டு. ஹிதம்ங்கிறது என்னென்னா, அது சொல்கிறச்சே கேட்குறச்சே பார்த்தா நமக்கு என்னவோ ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் பின்னாடி பெருத்த நன்மையை உண்டாக்கும். அதுக்கு தான் ஹிதம்னு பேர். மருந்தே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, கசப்பாக தான் இருக்குது, பிடிக்கல தான், ஆனால் சாப்பிட்டா பின்னாடி நன்மை உண்டாருதோ இல்லையோ. அதுதான் சொல்லுவா, அழ சொல்லுவா நம்ப மனுஷா தம் மனுஷான்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்போ பெரும்பாலும் இந்த வார்த்தைகள்லாம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பழைய நாள் மனுஷா யாராவது பாட்டியெல்லாம் இருந்தால் அதை சொல்லிட்டு இருப்பா, அழ சொல்லுவா தம் மனுஷா. மீதி பேர்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா, எப்போ விழுவான்னு பார்த்துட்டு இருப்பா. நம்ம மனுஷா படின்னு குழந்தைகளை சொன்னோன்னா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு, ஆனால் படித்தா நன்மை ஏற்படுறதோ இல்லையோ. அப்போ முதல்ல உன்னை போல உண்டா, உன்னை மாதிரி ஒரு குழந்தை உண்டான்னு சொன்னோன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை போல ராவணனை பார்த்து இதெல்லாம் சொல்கிறான். நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலின் நுவல்வதாயினேன். அடுத்த 2 வரி எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல சொல்றச்சே எந்தை நீனா தாயும் நீ எம்முன் நீ தவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ எல்லாம் சொல்லிட்டான், ஓஹோன்னு கொண்டாடிட்டான். அடுத்தது சொல்றான், இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய். இந்திரன் கூட உன் காலில் வந்து விழறதுக்கு தயாராக இருக்கான், ஸ்வர்க்கமே உன் அதீனத்தில் இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு என்ன பெருமை வேண்டும்? அதெல்லாம் நீ இழக்க போகிறையேங்கிறத பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது. அதெல்லாம் உன் கையை விட்டு போகிறதே. அப்போ தான் அவன் புருவங்களை உயர்த்துவான். முதல்ல கொண்டாடுறச்சே கொஞ்சம் கம்பீரமாக உட்காந்துருப்பான். அடுத்து இந்த வார்த்தை சொல்கிறான் பாருங்க, நொந்தனன் ஆதலில் நுவல்வதாயினேன், என் மனவேதனையினால் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் சொன்னான். உண்மையாகவே ராவணனிடத்திலே அவனுக்கு மிக்க மதிப்பு இருந்தது. ஆனால் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை ஆள வேண்டுங்கிற ஆசையும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதையும் கம்பரே விவரிக்கிறார். 14 ஆண்டுகள் முடித்து வராம் பாருங்கோ ராமன்.
வரச்சே பரதன் அந்த அது கடைசி நாள் தான் சொல்லணும், இப்போ ஞாபகம் வந்துருத்து சொல்லிடுறேன். தங்கத்தாம்பாளத்தில் பெருமானுடைய பாதுகைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு திரும்பவும் வரான். அந்த மகுடத்தை சிம்மாசனத்தில் நீதான் உட்காரணும், ராஜாவாகணும்னு சொல்லி கிரீடத்தையும் சுமந்து கொண்டு வருகிறான். ராமன் என்ன மனநிலையில் இருந்தார் தெரியுமா? போனால் பரதன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரத்தான் போகிறான், நீதான் ராஜான்னு சொல்ல போகிறான். ஆனால் நாம் என்ன சொல்லணும்? நீ ஓஹோன்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறா. எல்லா மீடியாக்காராலையும் விசாரிச்சாச்சு, ரொம்ப நன்னா நடந்துட்டுருக்கு. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ராமராஜ்யம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து மீடியா பர்சன்ஸ்லாம் வந்து அயோத்தியாவில் எல்லாரையும் கேட்டா, ராமன் எப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். குறை ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரே ஒரு குறை தான்னா. என்ன? எங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இப்போ நாம் கூட வீட்டில் சாப்பிட்றச்சே பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பா. அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் அது என்ன குறைன்னு பெருசாக சொல்ல தெரியாது. ஆனால் அம்மா வந்துட்டு என்ன சொல்லு, நீ எப்பயும் பண்ணுறா போல இல்லை, என்னமோ இதில் ஒரு குறை இருக்குது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அம்மா சொல்லி, இது சரியாக போட்டனே, அது சரியாக போட்டிருக்கனே, எல்லாம் சரியாக தானே பண்ணேன்னா எனக்கு இப்போவும் சொல்ல தெரியல, என்னமோ ஒன்று அதில் மிஸ்ஸிங் அப்படின்றோம் இல்லையா? அதை போல் அயோத்தியா ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டா, என்னமோ ஒன்று மிஸ்ஸிங். என்னன்னா பாதுகா ராஜ்யம் போல இந்த ராஜ்யம் இல்லைன்னுட்டா. அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனால் 14 ஆண்டுகள் பாதுகா ராஜ்யம் இதை விட பெட்டராக இருந்ததா எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இத்தனைக்கும் ராமன் கூடவே இல்லை. இப்போ ராமன் கூட இருக்கார், இருந்தாலும் அந்த ராஜ்யம் ஃபீலிங்னு, அந்த ராஜ்யம் பெட்டர்னு இவா ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான்னு சொன்னால், அப்போ ராமன் என்ன நினச்சிட்டார்? சரி, பரதனே பார்த்துக்கிட்டுமே, அந்த பாதுகைகளையே அவன் எழுந்தருளை பண்ணிக்கொண்டு அவன் நன்னா ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அவன் வந்தால் நாம் திரும்ப கொடுத்துடணும், இது இவருடைய எண்ணம். பரதன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அண்ணா நாம் போய் மகுடத்தை அவரிடத்துல அவர் தலையிலே சூட்டுவதற்காக பிரார்த்தித்தோம்னால் பரதா நீயே நன்னா தானே பார்த்துட்டு இருக்கே, பார்த்துக்கோன்னு தான் சொல்லுவார். நாம் கண்டிப்பாக மறுக்கணும். 2 பேரும் எப்படி இருக்கா பாருங்க. அவனுக்கே கொடுத்துடணும்னு இவர் அபிப்பிராயம், இவருக்குத்தான் கொடுப்பேன்னு அவருடைய அபிப்பிராயம். அந்த தட்டை அவன் அப்படி தள்ளினா அவர் இந்த பக்கமாக இவங்கிட்ட தள்ளுறார், இவன் திரும்ப தள்ளுறான். கம்பர் சொன்னார், அப்போ 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டாளாம். யார்? ஒருத்தன் விபீஷணன், ஒருத்தன் சுக்ரீவன், 2 பேரும் பார்த்துட்டாளாம். என்னன்னா அண்ணா தம்பினா இப்படித்தானே இருக்கணும், நாமும் இருக்கோமேன்னு மனசால பேசிண்டாளாம். நாம் 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? அண்ணனை ஒழிச்சு கட்டுவிட்டோம், எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடு. ஏன்னா ராஜ்யகாங்ஷி விபீஷணனுக்கு ராஜ்யத்தில் ஆசை இருந்தது, அதில் ஒரு நியாயமும் இருந்தது. என்ன நியாயம் இருந்ததுன்னா, இத்தனை தீயவன் இவன் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கானே, நம்மக்கிட்ட எத்தனையோ நற்குணங்கள் உண்டே, நாம் ஏன் ஆளக்கூடாது, நமக்கு என்ன குறை? அது தவிர இந்திரஜித்து வேற ரொம்ப ஏகத்துக்கும் அவனை இளக்காரமாக பேசிவிட்டான். அதனால் விபீஷணன் மனசில் அந்த ஆசை இருந்தது, அந்த ஆசையை வச்சுட்டு இருந்தான் அவன். ஆனால் அது முக்கியமான ஆசைன்னு சொல்ல போகாது. முக்கியமான ஆசை ராமனிடத்திலே வர வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அதனால் சொல்கிறான், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். எனக்கு விபீஷணன்னு பேர். அதுலேயும் வேடிக்கை பாருங்கோ, நான் யாருன்னா ராவணனுடைய தம்பி. அடியன் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நான் போய் சந்தித்தேன் விபீஷணனை. என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டேன். இல்லை நான் அணி மாறுறதா முடிவு பண்ணிட்டேன், இந்த கூட்டணியை விட்டு அந்த கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கூட எத்தனை ஆதரவாளர்கள்? 4 பேர். நான் சொன்னேன் 4 பேருங்கிறதுக்காக நீ வருத்தப்படாதே, நீ 4 பேர் அழிச்சுன்னு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் லங்கையிலே அறம் பொருள் இன்பம் வீடு இல்லை. இந்த 4 தானே ரொம்ப முக்கியமானது. அந்த 4 தான் 4 ராட்சசாலாக உன் கூட வந்திருக்கா இப்போ. அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ வந்ததே நல்லது, இந்த பக்கம் வந்துடு, நீ ஒன்றும் விசாரப்பட்டுக்க வேண்டாம். ஆனால் நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன், என்னென்னா கேட்டுக்கோ, நீ நேராக போயிட்டு நான் ராவணனோட தம்பின்னெல்லாம் சொல்லிக்காதே. ஏன்னா எதிராளி பேரை சொன்னால் அங்கே இருக்கிறவா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. வேண்டப்பட்டவா பேரை சொன்னாலே இங்கே காரியம் ஆக மாட்டேங்கிறது. இதில் வேண்டாதவா பேரை சொன்னோன்னா, இப்போ மினிஸ்டர்ஸை நீங்கள் எடுத்துனீங்களான்னா எல்லாரும் ஒத்து போடுவான்னு சொல்ல முடியாது, பரஸ்பரம் அவளுக்குள்ளே கூட. அதுலேயும் சில மினிஸ்டர் பார்த்தா ஒரே கட்சியை சேர்ந்தவாளாக இருப்பா, ஒரே இடத்துல சட்டசபையில் ஒன்றா பார்த்தா ஒரு ஹாய் சொல்லுவா, எல்லாம் பண்ணிப்பா. ஆனால் பரஸ்பரம் யாரை எப்போ முடிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன், அதில் ஒருத்தரை போய் பார்க்கறச்சே யார் வேண்டாதவர் அவர் தான் அனுப்பிச்சார், உங்களை பார்த்தா வேலை ஆகிடும்னு சொல்லி வச்சாருன்னு சொன்னேன்னா, அவர் ஒன்றை வச்சு அவனை முடிக்கிறேன்னு நினைப்பாரா மாட்டாரா? அதனால் எதிராளி பேரை நாம் சொல்கிறதுங்கிறது கூடவே கூடாது. அதனால் நான் என்ன சொன்னேன், விபீஷணா நீ போகிறையோ இல்லையோ, நீ யாருன்னு சொல்லிக்கோ, ராவணன் தம்பின்னெல்லாம் தயவு பண்ணி சொல்லிடாதே, அதை சமயம் பார்த்து பொறுமையாக சொல்லு. ஆனால் அவர் போன உடனே அழகான வார்த்தை சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? நான் ராவணனுடைய தம்பி. இதுதான் முதல்ல பேசின வார்த்தை. அதை சொன்னதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. விபீஷணன் சொல்கிறானா, நான் ராவணனுக்கு அண்ணனாக இருந்திருந்தா எனக்கு ஒரு தோஷம் இருந்திருக்காது, நான் தம்பியாக போயிட்டேன், அதனால் எனக்கு ஒரு தோஷம் உண்டுங்கிறான். நேத்தைக்கே சரணாகதியை பற்றி பார்க்கிற போது நாம் என்ன சொன்னோம்? சரணாகத்தினா முதல்ல உன்னுடைய தோஷங்களை நீ சொல்லிக்கொள்ள வேண்டும், அதுதான் முதற் தகுதி. நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முதற் தகுதியே அதுதான். வேதாந்த தேசிகன் தயா சதகத்தில் பாடுறார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திங்கிறார்.
ஏன்னா அழகான வார்த்தை போடுறாரு பாருங்க. திருமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையான், அவரிடத்துல எண்ணிலாத குணங்கள் உண்டு. அதில் முக்கியமாக தயைங்கிற குணம் இருக்கிறது. அந்த தயையை ஒரு தேவியாக உருவகப்படுத்துகிறார். தயாதேவி நீ பெரிய அரசினார். அவ கேட்டா என்ன அரசி? நான் இருக்கிற குணங்களுக்கெல்லாம் நீயே தலைவி, நீதான் பெரிய தலைவி, நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ தலைவியோ இல்லையோ நான் தலைவன்னார். தன்னை எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க, நான் தலைவன். எந்த தேசத்துக்கு நீ ராஜா அப்படின்னு அவ கேட்டா, இருக்கிற பாபங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜான்னார். எத்தனை எத்தனை பாபங்கள் உண்டோ அந்த பாபங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா. எதுக்கு ராஜான்னெல்லாம் விசாரம் பண்ணாதே, ராஜாவா இல்லையா அதை சொல்லு. அதான் சொல்லிட்டீரே பாபங்களுக்கெல்லாம் ராஜான்னு. நீர் ராஜா, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். நீ ராணின்னு நான் சொன்னேன், என்ன ராஜான்னு நீ ஒப்புக்கொண்டு விட்டாய். ஒரு தேசத்திலிருந்து ஒரு ராஜா இன்னொரு தேசத்துக்கு போறார்னு சொன்னால் அவரை எப்படி வரவேற்க வேண்டும்? சிவப்பு கம்பள வரவேற்பு. ஒரு மாதம் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன், நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயோ வெளிநாட்டுக்கு போனார். அந்த ஊர் ராஜா அவருக்கு வண்டி ஓட்டின்னு போனார். டிரைவரை இறங்கி போக சொல்லிவிட்டு நானே வண்டி ஓட்டின்னு போகிறேன். அது ரொம்ப பெருமையாக போட்டிருந்தா எல்லாம். அவர் எப்படி அன்பாக நடந்துக்கிறார், அந்த அன்பை சம்பாதிக்கணும்னா இவர் எத்தனை மெனக்கெட்டிருப்பார்லாம் சொன்னால் அது அந்த அரசியலுக்குள்ள அது உண்மையாக போய் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அவர் வண்டி எடுத்துன்னு ஓட்டினது நிஜம், நானே ஓட்டிட்டு வரேன்னு வந்திருக்கார். அது பெரிய கௌரவம். அது பெரிய கௌரவத்தை நம்ம தேசத்து தலைவருக்கு அவர் கொடுத்துருக்கார். எதுக்காக இதை சொன்னேன்னா, இங்கேருந்து ஒருத்தர் போனால் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு, வரிசையாக அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் அணிவகுத்து நின்று மலர் கொத்து கொடுத்து நன்னா கையை குலுக்கிண்டு பரஸ்பரம் அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இதெல்லாம் நடக்கிறது இல்லையோ. வேதாந்த தேசிகன் சொன்னார், நான் ராஜா நீ ராணி, நான் பெருமாள் கிட்ட வரதா இருக்கேன், இப்போது எனக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவர் திருவடியில் என்னை சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னுட்டார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி. இது உன்னோட வேலை. ஏன்னா ஒரு தேசத்து அரசனோ அரசியோ இன்னொரு தேசத்து அரசனை அரசியை தக்க விதமாக கௌரவிக்க வேண்டும். எப்படி கௌரவிக்கணும்னு அவ கேட்டா, என்னை கொண்டு போய் பெருமாள் இடத்துல வச்சிரு, அந்த கௌரவம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தோஷத்தை முதலிலே நாம் அனுசந்தித்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். அதை சொல்லிட்டான். நான் ராவணனுக்கு தம்பி, தமையனா இருந்திருந்தேன்னா என்கிட்ட ஒரு தோஷம் இருந்திருக்காது, அது என்னன்னு கேட்டேன். ராமர் கேட்டார், அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டான். தமையனா இருந்திருந்தேன்னா நான் இருந்த வயிற்றிலே அவன் இருந்திராத வயிற்றிலே நான் முன்னமேயே இருந்தேன்னு சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. தம்பியா போயிட்டதுனால என்ன எடுத்து, அவன் இருந்த இடத்துல நானும் அப்போ பிறவியிலிருந்தே என்னிடத்திலே தோஷம் உண்டுங்கிறான். நான் கருவான சமயத்திலிருந்தே என்னிடத்திலே தோஷம் உண்டு. ஏதோ பிறந்து படைத்த தோஷம்னு நினச்சிக்க வேண்டாம், முதல்ல இருந்தே தோஷம் இருக்குது. என்ன தோஷம்? அவன் இருந்த வயிற்றுலேயே இருந்திருக்கேனே, அங்கேயே 10 மாதம் குடியிருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கேன்னா ஆரம்பம் தொட்டே நம்மிடத்திலே தோஷம் உண்டு. பகவான் ரொம்ப மகிழ்ந்தான். ஆஹா, உள்ளபடி தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்ளுகிறான். நைச்சியானுசந்தானம்னு சொல்லுவார்கள். ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் பாடுறார். அவர் சொல்கிறச்சே, அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா நிருஷம்சஹா பாபிஷ்டஹா. இதெல்லாம் தன்னை தாழ்த்தி பேசிக்கொள்ளுகிறார். இன்னென்ன விதத்தால் நான் இப்படிப்பட்ட பாப்பின்னு சொல்லிக்கொள்கிறார். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இது அத்தனை பாப்பமும் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் இப்போ சொன்ன பேரெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு பாப்பம் கூட கிடையாது, ஆனால் பட்டியல் போட்டு ஒரு பேராக சொல்லிட்டு இருக்கார். இப்போ இத்தனை விதமான பாப்பி நான். இது நைச்சியானுசந்தானம் ரொம்ப தேவையானது.